ஹாய். தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான சிவன் கோயிலை பத்தி பார்க்கலாம். இந்த கோயிலும் தேவார பாடல்களால் புகழப்பெற்ற ஒரு சிவத்தலம் தான். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி அப்படின்ற ஊர்ல இருக்குது. இந்த கோயிலோட இறைவன் வைத்தியநாதர், சுயசாம்பிகை சமேத ஸ்ரீ வைத்தியநாதர் அப்படின்ற கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு இந்திரன் முதலான நிறைய பேர் இந்த கோயிலில் இந்த இறைவனை வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க. புருஷா மிருகம் அப்படின்ற மகரிஷி கூட இந்த கோயிலில் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு, நிறைய வரங்கள் பெற்றுட்டு இருக்காரு அப்படின்னு இந்த தலபுராணம் சொல்லுது. இந்த கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. மற்ற கோயில்கள் எல்லாம் இவர் பாடிட்டு இந்த கோயிலை அன்னைக்கு பாடாமல் விட்டது இறைவனே அவருக்கு கனவுல காட்சி கொடுத்து, என்னோட கோயிலை மறந்துட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி பாடாம விட்டுட்டியா அப்படின்னு கேட்டு அந்த தேவார பாடலை வாங்கிட்டு இருக்காரு. பொன்னார் மேனியனே அப்படின்னு தொடங்குற தேவார பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இந்த இறைவன் மேலதான் எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில். இந்த கோயிலோட தலவிருச்சம் பாத்தீங்கன்னா பனைமரம். இதோட தீர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல முக்கியமா நந்தி தேவருக்கு தான் அதிக அளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோயில் 9 நந்திகள் இருக்குது. அதுல குறிப்பா பிரம்மனுக்கு எதிர்த்தாப்புல 4 நந்திகள் இருக்குது. இந்த 4மே 4 வேதங்களை குறிக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோயில்ல இருக்க நந்தீஸ்வரருக்கும் சுயசாம்பிகை அம்மனுக்கும் இறைவனும் பார்வதியும் அவங்களோட முன்னிலையிலே திருமணம் நடத்தி கொடுத்திருக்கதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த நந்தி திருமண நாள் அன்னைக்கு திருவாரூர்ல இருந்து ஐயாரப்பரம் இங்க எழுந்தருள செய்யறாரு. அதே மாதிரி சத்தஸ்தான விழாவுக்கும் இங்க இருந்து இறைவன் அந்த ஐயாரப்பரை பார்க்க போறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டும் இருக்குது. இந்த நந்தி கல்யாணத்தை அன்னைக்கு தான் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட திருமணத்துக்காக வேண்டிக்கிட்டு இந்த நந்தி திருமணத்தை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது இது. இந்த ஒரு தடவை இதை தரிசிச்சிட்டாலே போதும், திருமணம் அப்படிங்கிறது மிக விரைவிலே கூடி வரும் அப்படின்னு நம்புறாங்க. நிறைய பேருக்கு ஒன்ஸ் இதை பார்த்ததுமே கொஞ்ச நாளையே இவ்வளோ பல வருஷமா தேடிட்டு இருந்த வரலாம் கூட அதுக்கப்புறம் உடனடியாக ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல அமைஞ்சு திருமணமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொல்றவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இது நிதர்சனமா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இங்க. இந்த கோயிலை பற்றின மற்றும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தி திருமணம் முந்தி திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தடவை இந்த திருமண காட்சியை யார் ஒருவர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை. இந்த கோயில் இறைவனே, அதாவது வைத்தியநாதரே நவகிரகங்களோட முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அவரே ஆகர்ஷணமாக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை. அதனால நவகிரகங்கள்னால என்னென்ன தோஷங்கள் இருக்கோ சரி, அதெல்லாமே அவரோட ஆளுமை கீழே எடுத்து அதெல்லாம் நீக்கி கொடுக்குறாரு தன்னோட பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோயிலுக்கு அருகிருக்க காவிரி நதி வடக்கு நோக்கி பாயறதுனால இது காசியை விட ஒரு படி அதிகமான அளவு சிறப்பு மிக்கதா சொல்லப்பட்டிருக்குது. திருமண வைபவம் மட்டும் இல்லாம இங்க இருக்க லக்ஷ்மி தீர்த்தமும் அந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இங்க இந்த கோயில்ல முடிஞ்சதுன்னா அந்த லக்ஷ்மி தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கு வர்றதன் மூலமா உங்க வீட்டுல வச்சிருந்தாலுமே போதும், அதோட அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்க வீட்டுல எப்பயுமே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ திருமணம் ஆகாத கஷ்டப்பட்டுட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மற்ற எந்த சிவத்தலத்திலையும் இல்லாத ஒரு விஷயங்களும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். அதை நீங்க நேர்லயே பார்த்து உணர்ந்து உங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.